திண்டுக்கல் அருகே 10 ஆண்டுகளுக்கு முன்பு செய்முறை செய்த அரை பவுன் மோதிரத்திற்காக ஏற்பட்ட தகராறில் மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பீதியை கிளப்பி இருக்கிறது. ரவுடிசத்தை கட்டவிழ்த்துவிட்டு பயம் காட்டிய கும்பல் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி மற்றும் இடையாக்கோட்டை காவல் நிலைய சரகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 14ஆம் தேதி பிற்பகல் 6 பேர் கொண்ட கும்பல் ஒன்று இருசக்கர வாகனங்களில் வந்துள்ளனர். கையில் மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்ட பாட்டில்களை வைத்திருந்த அந்த கும்பல் அதில் தீயை பற்ற வைத்து 2 தனித்தனி இடங்களில் வீசியுள்ளனர். கன்னிவாடி காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட குறும்பம்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் ராஜேஷ் என்பவரின் வீட்டின் முன்பு முதல் மண்ணெண்ணெய் குண்டையும், இடையக்கோட்டை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட நாவலூத்து கிராமம் ஆதி திராவிடர் காலனி பகுதியில் வசித்து வரும் பெருமாளம்மாள் என்பவரின் வீட்டின் முன்பு 2வது மண்ணெண்ணெய் குண்டையும் வீசியுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பீதியை கிளப்பிய நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் சம்பவ இடத்தில் பதிவான செல்போன் சிக்னல்களை போலீசார் ஆய்வு செய்தனர். தொழில்நுட்ப ஆதாரங்கள் மற்றும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் 2 சிறார்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் கைதானவர்கள் கார்த்திகேயன், நிர்மல், மோகன், சந்தோஷ்குமார் மற்றும் 2 சிறார்கள் என்பது தெரிய வந்தது. விசாரணையில் 10 வருடங்களுக்கு முன்பு அரை பவுன் மோதிரம் செய்முறை செய்தது தொடர்பாக 2 குடும்பங்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை தற்பொழுது மண்ணெண்ணெய் குண்டு வீசும் அளவுக்கு சென்றிருப்பது தெரிய வந்தது. மற்றொரு சம்பவத்தில் முன்விரோதம் காரணமாக சம்பவம் அரங்கேறியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 2 சம்பவங்களிலும் ஒரே நபர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை 4 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறார்கள் 2 சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். 10 ஆண்டு குடும்ப தகராறில் ஏற்பட்ட முன்விரோதம், மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.